மலமல்லுகிறார்கள், கையிலே மலமல்லுகிறார்கள். எங்கள் வெற்றி வாய்ப்புகளை பறையரும் பல்லர், அது வேற பல்லர்னு சொன்னால் அவரை கோச்சு பண்ணுவோம், தேவேந்திர குல வேளாளர் சொல்லி சொல்லி பழக்கமாகி போச்சு. தேவேந்திர குல வேளாளர்களும் குறிப்பாக பறையர்கள் பறித்துக் கொள்கிறார்கள். எங்களுக்கு 44 இடத்துல எங்களுக்கு 12-13 எம்எல்ஏ வரணும், ஒன்று தான் கொடுத்துட்டு மிச்சத்தா பறையெல்லாம் பறிச்சுன்னு போயிடுறான் அப்படின்னு சொன்ன தலைவர்கள், ஏன் நாங்கள் கையில் மலம் இல்லைமா பி அல்லமா அப்படின்னு இந்த பெரும் பிரிவாக இருக்கிற 3 பிரிவில் இந்த 2 பிரிவும் அருந்ததிய சக்கிலிய மக்களுக்கு எதிரான பிரிவுகள் என்ன சொல்லி அந்த மக்களுக்காகவே இயக்கம் நடத்துகிறோன்னு சொல்றவங்கெல்லாம் சேர்ந்து பர்மனன்ட் பண்ணாதான்றா சார். சார் திருமாவளவன் சொல்றாருன்னா கூட சரி ஓகேயாப்பா அது வேற அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் சார். பட் இந்த மக்களுக்காகவே மலமல்ல மக்களுக்காக எங்களை வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க பர்மனன்ட் பண்ணாதீங்கன்றான். அப்ப ஏன் இவங்களுக்கு திமுகவின் கூலிப்படைன்னு சொல்லக்கூடாது? நம்ம நீ அந்த மக்களுக்காக தானே இருக்க, பெரும்பான்மையான மக்கள் அந்த மக்களை நீங்களே சொல்றீங்க. இப்போ டிகேஎஸ் கூட சொன்னார், எல்லாம் இந்த தெலுங்காரங்களாம் போகும், சக்கிலியர் அறுதாரங்களாம் போகும்னா 90% அவங்க இந்த தூய்மை பணியை செய்கிறாங்க, அவங்க ஊரை விட்டு அனுப்பிச்சிட்டா ஊரை நாரிடும் அப்படின்னு சொன்னார். இதே வார்த்தையை சீமான் சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? ஆனால் டிகேஎஸ் இளங்கோன்னு சொல்லும்போது அது ஒன்றும் பெருசாக நடக்கலை.